வணக்கம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்நாண நன்னயம் செய்துவிடல். இது ஒரு திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு என்ன பொருள்ண்டா, ஒரு நமக்கு ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நமக்கு செய்த ஆட்களை அவங்க வெக்கப்படுற அளவுக்கு நன்மையை செய்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையாக இருக்கும். அதாவது ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை ஒன்று நமக்கு உருவாக்குறாங்க, ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கு நாம் எப்படி அதுக்கு பதிலளிக்கணுமெண்டா, அவங்களோட போய் சண்டை பிடிக்கிறதோ அல்லது அவங்களோட போய் வாய் தற்கப்படுறதையோ விட்டுட்டு நாம் நம்மட விஷயத்தை நம்மட வழியிலையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்டா சரியாக போயிடும். ஏனென்று சொன்னால், இதுக்கு ஒரு தத்துவ ஞானி ஒரு ஆள், கிரேக்கத்தில் உள்ள தத்துவ ஞானி ஒரு ஆள் சொல்கிறார், நீங்கள் ஒரு ஆளை கொல்லணுமெங்கிற அளவுக்கு உங்களுக்கு கோபம் வருகுதுண்டா நீங்கள் சும்மா இருங்க. ஏனெண்டா அந்த ஆள் சாகத்தான் போகுது. இது உண்மை. நான் சொன்னால் உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு விளங்குதோ தெரியாது. யாருமே காலம் முழுக்க உயிரோடு இருக்க போகிறதில்ல. அவங்க சாக போகிறாங்க. அவங்களோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனத்தியாலும் கடக்க அவங்க தங்களோட சாவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. தங்களோட மரணத்தை தேடி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் மட்டாக்களை ஒன்றும் செய்யாமல் விட்டாலே அவங்க தங்களோட மரணத்தை நோக்கி தான் போக போகிறாங்க. அவங்க தங்களோட மரணத்தை அடைவாங்க. உங்களுக்கு மரணம் ஆகணுங்கிற அளவுக்கு கோபம் இருந்தால் கூட. ஆனால் அந்தளவுக்கு கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, மற்றவன் ஒரு பிரச்சனை ஒன்று நமக்கு ஏற்படுத்திட்டான், சரி, அது நமக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வர்றதுக்கு என்ன செய்யணுங்கிறத நாம் செய்யலாமே ஒழிய, அவன் நமக்கு பிரச்சனை பண்ணேக்காக திரும்ப அவனுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்கு போனால் 2 தேவையில்லாத விஷயம் நடக்கும். ஒன்று, அவனுக்கு அந்த ஆளுக்கு இன்னும் நம்மளை வெறுப்பு கூட வரும். இன்னொன்று, அந்த ஆளுக்காக நம்மளோட நேரத்தை நாம் தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு இருப்போம். சரி, அதனால் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்நாண நன்மையும் செய்துவிடல். அதில் இன்னொரு சூட்சுமம் ஒன்று இருக்கு. என்னென்னு சொன்னால், நாம் ஒரு நன்மை செய்கிறோம்டா அவங்க அந்த நன்மையை நாம் ஒரு பிழையை செய்தும் நமக்கு நன்மை செய்கிறானேன்னு சொல்லி அவங்க வெக்கப்படலாம். ஆனால் அந்த நன்மை நாம் கட்டாயம் செய்யணுமென்று இல்லை. நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அவனுக்கு நன்மை செய்கிறதுக்குன்னு சொன்னால் அந்த நன்மையை செய்திருவோம். அதில் பிழை இல்லை. ஏன்னு சொன்னால், நீங்கள் நன்மை செய்கிறது, உங்களுக்கு கெட்டது செய்தவனுக்கு நன்மை செய்தாலும் சரி, உங்களுக்கு நல்லது செய்தவனுக்கு நன்மை செய்தாலும் சரி, நன்மை செய்கிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். உங்களுக்கு ஒரு பலனாக இருக்கும். அதுக்குரிய பலன் கிடைக்கும். அது எப்படி ஒரு பலன் கிடைக்கும் என்று நீங்கள் யோசித்தா, இப்போ உங்களோட மனசு எந்தளவுக்கு பியூராக, அதாவது உங்களோட மனசும் மனநிலையும் எந்தளவுக்கு நல்லா இருக்குதோ அந்தளவுக்கு உங்களோட உடலும் உங்களோட தேடலும் நீங்கள் செய்கிறதுக்கு நினைக்கிற விஷயங்களும் நல்லபடியாக இருக்கும். உங்களோட மனசும் நல்லா இருக்கும். அப்போ உங்களோட உடலும் உங்களோட மனசு நல்லா இருக்கணும்னு சொன்னால், நாம் மற்றவங்களை பழி வாங்குறதோ அப்படியான எண்ணத்தை வச்சுருந்தா என்ன நடக்கும்னு சொன்னால், நமக்கு பழிவாங்குற எண்ணம், ஒரு ஆளில் பழிவாங்குற எண்ணம் வரைக்குள்ளே நமக்கு ஒரு கோபம் தான் நமக்குள்ளே உருவாகி இருக்கும். அப்போ நம்மளோட கோபம் மனசுக்குள்ளே இருக்கக்குள்ளே, மனசுக்குள்ளே ஆள் மனதுக்குள்ளே ஒரு கோபமும் ஒரு எரிச்சலும் ஒரு நமக்கு விருப்பமில்லாத ஒரு விஷயம்தான் அங்கே இருந்து கொண்டிருக்க போகுது. இப்போ நாம் மற்றாக்களை மன்னிச்சு விடுறதுங்கிறது அவங்களுக்காக இல்லை, நமக்காக. அப்போ அவங்கள மன்னிச்சுட்டு அவங்கள அப்படியே அவங்களோட வேலையை செய்கிறதுக்கு நாம் விட்டுட்டு நம்மளோட வேலையை நாம் பார்த்துட்டு போனால் நமக்கு நம்மளோட மனசு நல்லா இருக்கும். அதே நேரம் நம்மளோட உடலும் நல்லா இருக்கும். மனசு நல்லா இருக்கிறதுக்கும் உடல் நல்லா இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு வகையான உணர்வும் ஒவ்வொரு வகையான உறுப்புகளை காயப்படுத்தும்னு சொன்னால் அழிக்கும், சிதைக்க தொடங்கும், அதை டேமேஜ் பண்ணும். சரியா? உதாரணமாக, கோபம்ங்கிறது ஈரலையும், இந்த வக்கரம் அல்லது பொறாமைங்கிறது இன்னொரு உறுப்பையும், இந்த கிட்னி, ஈரல், இதயம், இப்படியான ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு வகையான தேவையில்லாத ஃபீலிங்ஸ் என்ன செய்யும்னு சொன்னால் சேதப்படுத்திக்கிட்டே இருக்கும். இது நான் சொல்கிற ஒரு விஷயம் இல்லை, இது ஆராய்ச்சிகள் மூலமாக இது நிரூபிக்கப்பட்ட விஷயங்களாக இருக்குது. அதே நேரம் நாம் சந்தோஷமாக இருந்தோம்னு சொன்னால், நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வேணும்? நாம் சந்தோஷமாக இருக்கணுமென்று நினைப்பு மட்டும் வேணும். நாம் சந்தோஷமாக இருந்தோம்னு சொன்னால், யாராவது ஒரு ஆளை பற்றியான ஒரு தகவல் கேள்விப்படுறோம்னு சொன்னால், ஒரு பிழையான விஷயம் இப்படி செய்துட்டு கேள்விப்பட்டால்
சரி அது அவன்கிட்ட பிரச்சனை, அவன் பார்த்துக்கொள்ளட்டும் விட்டுட்டு நாம் சந்தோஷமாக இருக்கணும். சரியா? இன்னொரு தகவல் ஒன்று கேள்விப்படுறேன். அவன் இப்படி செய்தான், உனக்குத்தான் ஏதோ செய்யிட்டு இருக்கிறான் போல. சரி அவன் செய்யட்டும், நாம் சந்தோஷமாக இருக்கோம். சரி. ஆனால் ஒருவேளை உங்களுக்கு கிரிட்டிக்கலான ஒரு விஷயமா இருந்தால் அவனை என்ன செய்ய இருக்கிறான்னு உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சது, அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு, அதை இல்லாமக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கணுமே வழியே அவன் இப்படி செய்கிறானா நான் அவனுக்கு அப்படி செய்கிறேன்னு போகிறது நம்மளோட ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கையாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நம்மளோட உடலையும் நம்மளோட மனநிலையையும் நாம் நாசமாக்கி கொண்டிருக்கோம். அதனால் அதை செய்யாமல் இருங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்து விடல். நன்றி.